ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான சைடிஷ் தான் ரெடி பண்ண போகிறேன். 3/4 கப் பாசிப்பருப்பை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துருக்கேன். 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், மூழ்கிற அளவுக்கு தண்ணி, மூடி போட்டு வெயிட் போட்டு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எடுத்த பருப்பை நல்லா கடைஞ்சி வச்சுட்டு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து வதக்கிக்கலாம். அது கூட 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுட்டு ஒரு தக்காளி பழம் சேர்த்து வதக்கி விடணும். வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு பொடியாக நறுக்கின மல்லித்தலையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். 20-30 செகண்ட்லேயே நல்லா வதங்கி வந்துடும். மூடி போட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டோன்னா மல்லித்தலை நல்லா வெந்து வந்துடும். இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பை இது கூட சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா அருமையான மல்லித்தலை பருப்பு கடையல் ரெடி ஆகிடும். இது கூட துவரம்பருப்பும் சேர்த்து செய்யலாம். இது சுட சுட சாதம், சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.